வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய தகவலின்படி தமிழகம் முழுவதும் அடுத்த 5 நாட்களுக்கு அடித்து நொறுக்கப் போகும் கனமழை காரணமாக எந்தெந்த மாவட்டங்கள் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி இன்று மழை பெய்யக்கூடும். எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றி தற்போது மழை பற்றி முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இன்று கன்னியாகுமரி கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மற்றும் நெல்லையில் தற்போது அடித்து நொறுக்கியது கனமழை. தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்களில் ஒரு இடங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்கள், சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிடங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வருகிற தென் தமிழகம், கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஓரிடங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வரும் மே மாதம் 1ஆம் தேதி தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும். தற்போது முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. நன்றி, வணக்கம்.